என் தலைமை சிம்மாசனத்தில் அவரு சூப்பராக பண்ணியிருந்தா மாஸ்டர் அடிச்சுட்டு சிம்மாசனம். Sunland Refined Sunflower Oil and Poppy Mattress for Everyone presents Behind Its Gold Hall of Famers 2023. Supported by GT Holidays, Jay Chandran, Shwastika Fresh Milk and Curd, SA College of Arts and Science, A to B Veg Restaurant. Powered by JNN Institutions, Chennai. Engineering மற்றும் Arts and Science கல்லூரிகள். ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் ரெண்டுமே இதில் இருக்குது. இதை பார்த்தோன்னு டக்குன்னு என்ன தோணுது சார்? அப்பா பையன் அப்பா இறந்துட்டாரு, பட் பையனுக்கு ஒரு கதை தொடருமா? தொடரும். தியேட்டரில் வரும்போது தியேட்டரே பயங்கர கிளாப்ஸ் ஆகுது. அன்எக்ஸ்பெக்டட். இந்த சீன் வந்து மாஸ்டர் பற்றி சொல்லும்போது அந்த கையில் அந்த பொண்ணு அப்படியே ஸ்லைடாகி அப்படி போகும். அதை போகும்போது அவர் அப்படியே மாஸ்டர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த ஷாட் வந்து அப்படியே நெஞ்ச பயங்கரமாக எனக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வருது. எனக்கு கோவம் ரொம்ப அதிகம் வருதுன்னா அது பசியால் மட்டும்தான் வரும், வேறு எந்த டைமும் கோவம் வராது. சாப்பிடாமல் இருந்து பண்ண சீன் இந்த சீன். டைரக்டர் கேட்டது என்னன்னா அந்த கோவத்தெல்லாம் உங்கள் எக்ஸ்பிரஷனில் காமிங்க. ஸோ சாப்பாடை ஸ்டாப் பண்ணிவிட்டு அது பண்ண சீன். அது இவ்வளோ பண்ணுறதுக்கு காரணம் வந்து டைரக்டர் கொடுத்த அந்த உற்சாகம் மட்டும்தான் இருக்கு. கதையை வச்சு ஒரு இன்ட்ரோ பிளாக், அதாவது இந்த பக்கம் 2 பேரும் நிற்க வச்சு ஒரு கையில் வந்து கன்னு, இன்னொரு கையில் வந்து கேமரா. அதுதான் கார்த்திக் சுப்ராஜ் சார். புது ஃபார்மேட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும்னு ஒரு இமேஜ் இருக்குது, பிரேக் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேசுகிறதுக்கு. மார்க் ஆண்டனி அந்த படத்துக்கு வந்து இப்போ நம்ம எஸ்ஜே சூர்யா சார் கௌரவிக்க போகிறோம். அதுவும் மாஸ்டர் கையால் அவார்டு கொடுக்க போகிறோம். மாஸ்டர் உங்கள் கையால் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கு மாஸ்டர். Behind Woods Gold Hall of Fame actor in a lead role 2023, S.J. Surya for Mark Antony. இன்னொரு அவார்டும் கொடுக்க வேண்டியது இருக்கு. சந்தோஷ் நாராயண் சாருக்காக அந்த அவார்ட் போக போகுது. சித்தா மூவிக்காக அந்த அவார்ட். The Behind Woods Gold Hall of Fame Music Director 2023, Santosh Narayanan for Chitta. அவார்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. அவார்ட் ப்ளீஸ். யாருக்கு இங்க யாரு காவல் மாறி போச்சு கணக்கு. என் கூட பேசுற தோதோவா உனக்கு நேரல காட்டுமா. சின்னக்கு பிடிச்ச எல்லா இனிப்பும் சாப்பிட தருமா. அந்த அறிவிப்பா ரொம்ப நிறைவாக இருக்குது. 4 பேருக்கும் வந்து இவ்வளோ 4 லிஜெண்ட்ஸை ஸ்டேஜில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து பேசி அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி மக்கள் எல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி எல்லாம் என்ஜாய் பண்ணிங்களா? தேங்க்ஸ் டு மாஸ்டர் ஃபார் கிவிங் திஸ் மார்க் ஆண்டனி அவார்ட் டு மீ. அண்ட் இந்த இடத்துல வந்து நான் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் சாருக்கும், ப்ரொடியூசர் வினோத் சாருக்கும், விஷால் சாருக்கும், என்னுடைய அந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். எஸ்பெஷலி டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் சார் வந்து ஹை எனர்ஜியில் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் டிமாண்ட் பண்ணுவார். அண்டு ரொம்ப நல்லா ஹாப்பி. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். அவர் வந்து அடுத்து அஜித் சார் படத்தை இயக்க போகிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஆதிக் சார் அண்டு வினோத் சார் அண்ட் விஷால் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ அண்ட் டீம் தேங்க்யூ. சந்தோஷ் நாராயணன் சார். புது ஃபார்மேட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும்னு ஒரு இமேஜ் இருக்குது, பிரேக் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேசுகிறதுக்கு. அண்டு இந்த அவார்டுக்கு ரொம்ப நன்றி. அண்டு இந்த அவார்டை நான் வந்து திபு நினான் தாமஸ் அண்ட் விஷால் சந்திரசேகர் 2 பேருக்கும் டெடிகேட் பண்ணுறேன். அவங்க தான் அந்த படத்தில் நான் ஒரு பாட்டு தான் பண்ணேன். அந்த உனக்கு தான் பாட்டு தான் கம்போஸ் பண்ணியிருந்தேன். படத்தோட மியூசிக் அதர் சாங்ஸ் பை திபு நினான் தாமஸ், ஸ்கோர் வந்து விஷால் சந்திரசேகர் பண்ணாங்க. அவங்களுக்கு இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். நிச்சயமாக சார். காலையில் விஷால் சந்திரசேகர் சார் வந்தார். அந்த பாட்டை பற்றி சித்தார்த் சாரும் எல்லாருமே இந்த உனக்குத்தான் பாட்டை பற்றி அவ்வளோ சிறப்பாக பேசினாங்க. அந்த பாட்டுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார், இப்படி அற்புதமான பாடல் கொடுத்ததுக்கு. இப்போ ஒரு சின்ன எல்இடி செக்மெண்ட் ஒன்று போகிறோம். அதில் சார் படத்தில் வந்து ஐகானிக் சீன் அது சம்மந்தமான ஒரு பிக்சர் தான் இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு மெமரிஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. ஒரு பிக்சராக வரும் எல்இடியில். ஓகே, ஓவர் டு த பிக்சர். வாவ் இஸ் த ஒன்லி வேர்ட். வேற லெவல். இந்த சீன் வந்து நான் டைரக்டர் சார் வந்து என்கிட்ட சொன்னார், சார் எடிட்டில் பார்த்துட்டு
2 இடம் நான் கலங்கினேன். அப்படி என் பகுதியை ஒன்று சொன்னால் விட்டுருங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இது மாஸ்டர் பற்றி சொல்லும்பொழுது அந்த கையில் அந்த பொண்ணு அப்படியே ஸ்லைடாகி அப்படி போகும். அதை போகும்போது அவர் அப்படியே மாஸ்டர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த ஷாட் வந்து அப்படியே நெஞ்ச பயங்கரமாக சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வருது. அப்படி ஒரு அருமையான ஒரு சூப்பராக இருக்குது. அந்த ஷாட்டை பார்த்துட்டு மாஸ்டர் அப்படியே பேசாமல் பார்ப்பார். அந்த பொண்ணு அப்படியே கையில் வலிக்கிட்டு போகும். எனக்கு ஹார்ட் டச்சிங்காக இருந்தது சார்னு அவரும் சொன்னார். அதை பார்க்கும்போது நான் மட்டும் இல்லை, என்டையர் வேர்ல்டே ஃபீல் பண்ணுது. அப்படி ஒரு எக்ஸலண்ட் ஆக்டிங் வந்து மாஸ்டர் வாங்கிட்டார். சூப்பர் மாஸ்டர். மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர். எனக்கு கோவம் ரொம்ப அதிகம் வருதுன்னா அது பசியால் மட்டும்தான் வரும், வேறு எந்த டைமும் கோவம் வராது. சாப்பிடாமல் இருந்து பண்ண சீன் இந்த சீன். ஏன்னா அவ்வளோ வில்லனை அடிக்கணும்னு எனக்கு எல்லா படத்துலேயும் மாசாக இறங்கி அடிக்கணும்னு வரும். ஆனால் வில்லன் எதிர்க்க ரொம்ப அராஜகம் பண்ணிகிட்டு இருப்பான். டைரக்டர் கையை கட்டி போட்டுட்டார் அடிக்கூடாதுன்னு. ஸோ டைரக்டர் கேட்டது என்னென்னா அந்த கோவத்தெல்லாம் உங்கள் எக்ஸ்பிரஷனில் காமிங்க, அடிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது. ஸோ அந்த கோவம் மொத்தம் காமிங்கன்னொன்னே சரி சாப்பாடை நிறுத்தினா மட்டும்தான் கோவம் வரும் அப்படின்னு. ஸோ சாப்பாடை ஸ்டாப் பண்ணிவிட்டு பண்ண சீன் அது இவ்வளோ பண்ணுறதுக்கு காரணம் வந்து டைரக்டர் கொடுத்த அந்த உற்சாகம் மட்டும்தான் அது பண்ணுது. சிறப்பு மாஸ்டர். அடுத்த பிக்சர் போயிடலாம். மாஸ்டர் அதான் இந்த டைலாக் வந்து நான் ஷூட்டிங்கில் இல்லை, பட் தியேட்டரில் பார்க்கும்போது இந்த இடம் கிளாப்ஸில் வரும்னு நான் எதிர்பார்க்கல. நான் படம் பிஃபோராக பார்த்தேன், அங்கே பார்க்கும்போது நல்லா ஒரு பெயின்ஃபுல்லோடு பார்த்தோம். ஆனால் தியேட்டரில் வரும்போது தியேட்டரே பயங்கர கிளாப்ஸ். அது அன்எக்ஸ்பெக்டட். சார் கூட சொல்லியிருந்தார் ரொம்ப அந்த இடம் வந்து பிரமாதமாக இருந்ததுன்னு. கேரக்டர் வந்து ஆடியன்ஸ் எவ்வளோ உள்வாங்காமல் அந்த அல்லிய சீசர் எப்படி மிஸ் பண்ணுறாங்கன்றத அவருடைய அந்த டைலாக் பேசும்போது அந்த கிளாப்ஸில் தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அவரும் ரொம்ப சட்டில்டாக அழகாக பண்ணியிருப்பார். அவர் இளவரசன்னு கூட என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்லுங்கள் சார். மாஸ்டருடைய பர்ஃபார்மன்ஸ் நிறைய சீனில் வந்து எல்லா சீனுமே பிளாஸ்ட் தான். அதில் ஒரு சீன் நான் பார்த்தேன். அதில் வந்து நீங்கள் வந்து கதை சொல்ல வெயிட் பண்ணி நின்றுட்டு இருப்பீங்க. அப்போ வந்து ஒருத்தர் வருவார், மீசையை பிடிச்சி பலார்னு அடிப்பீங்க. அது ஸ்கிரிப்டில் இருந்துச்சா இல்லை அதை இம்ப்ரூவைஸ் ஆனதா? ஸ்பாட்டில் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆச்சு. அது வந்து அடிக்கணுன்றது வச்சுருந்தாரு, பட் அந்த மீசை முறுக்கிட்டு அடித்தது அதெல்லாம் வந்து மாஸ்டர் ஸ்பாட்டில் பண்ணார். ரொம்ப சமயம் வேஷ்டியெல்லாம் உருவி விட்டுட்டு வந்து என் தலைமை சிம்மாசனத்தில் அவரும் சூப்பராக பண்ணியிருந்தா மாஸ்டரோட எடுக்க டப் 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 அடிச்சுட்டு அந்த மீசை பிடிச்சி முறுக்கிட்டு சிம்மாசனம் அப்படின்னு போட்டு நான் ஸ்பாட்லேயே சிரிச்சிட்டேன். நான் ஸ்பாட்லேயே அடக்க முடியல அவங்க. உண்மையிலே சிறப்பாக இருந்துச்சு மாஸ்டர். வி லவ் யூ மாஸ்டர். கார்த்திக் சுப்ராஜ் சார், உங்ககிட்ட எல்லாருமே இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. இன்டர்வல் பிளாக் வந்து நிறைய படங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். வில்லன்ட்ட ஃபோன் பண்ணி சவால் விடுற மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கத்தியால் குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் கதையை வச்சு ஒரு இன்டர்வல் பிளாக், அதாவது இந்த பக்கம் 2 பேரும் நிற்க வச்சு ஒரு கையில் வந்து கன்னு, இன்னொரு கையில் வந்து கேமரா, 2த்தையும் நேராக வச்சு இன்டர்வல் பிளாக் விட்டீங்க. எப்படி இந்த மாதிரி கிரியேட்டிவ்னா? அதுதான் கார்த்திக் சுப்ராஜ் சார். இல்லை கதைப்படி வந்து அதான் மிட் பாயிண்ட். அதாவது வந்து அந்த பாயிண்ட்டில் தான் வந்து அந்த ரேதாசன்ற கேரக்டர் வந்து அது வரைக்கும் அவர் கையில் எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு கேமராவை ஒரு வெப்பனாக அவர் பார்க்க ஆரம்பிக்கிறதும் அந்த மொமெண்ட் தான். ஸோ அதிலிருந்து கதை வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகுதுன்றதுனால ஒரு பேலன்ஸ்டாக அது எழுதும் போதே வந்து இந்த 2 கேரக்டருக்கான ஒரு பேலன்ஸ் அதில் இருக்கணும். ரெண்டு பேர் அண்ட் ஒரு கன்னை எதிர்த்து நிறைய துப்பாக்கிகளை எதிர்த்து ஒரு ஆர்ட், ஒரு கேமரா வந்து ஆப்போசிட்டில் நிற்கிது அப்படின்றது தான் அந்த படமே மொத்தமாக பேசுது. அதாவது வந்து சினிமா இஸ் த பிகெஸ்ட் வெப்பன் அப்படின்றது தான் பேசுது. ஸோ அதோட ஒரு ஃபோர்போர்டிங் தான் இது. ஒவ்வொரு ஃப்ரேமும் உங்கள் படத்தில் கதை சொல்லணும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நானும் தான் சார் சொல்கிறேன். விஜய் சார் சொன்னாங்க அடுத்து நானும் மாஸ்டர் கூட சேர்ந்து சார் டைரக்ஷன் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வர வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக. ஏன்னா வந்து 2 பேருமே கிரேட் பர்ஃபார்மன்ஸ். நான் விஜய் சார் கூட ஆல்ரெடி இறைவி பண்ணியிருக்கேன். லாரன்ஸ் சார்கிட்ட இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் காமிச்சிங்களே, ஐ திங்க் ஏன்னா அது வந்து நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்து ஐ திங்க் ஒரு 20 days 30 days அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஷெடியூலோட எண்டில் அந்த சீனை ஷூட் பண்ணுறோம். ஸோ அன்றைக்கி தான் வந்து அந்த ஷெடியூல் முடியுது. அதோட வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து அவர் கிளம்புறாரு. ஆக்சுவலி அந்த லாரன்ஸ் சார் வந்து அன்றைக்கி ஷூட் முடியுது. ஸோ அன்றைக்கி அவர் வந்து மதுரையிலேருந்து கிளம்புறாங்க, அந்த ஹில்லேருந்து கிளம்புறாங்க. ஸோ அப்போ தான் அந்த ஃபைனல் ஷாட் எடுக்கிறோம். அதாவது வந்து ஸோ அவருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த கிளைமேக்ஸில் வந்து. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து
ஒரு 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 தலைவன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள், அவர் பெரிய ஆள் நினச்சிட்டு இருந்தவரை ஒரு சிஸ்டம் முன்னாடி நிற்கும் போது ஒன்றுமே இல்லைன்னு அவர் ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த மக்களாக ஒரு இதை வந்து அவர் 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 சாகிற மொமெண்ட். பட் ஆனால் ஸ்டில் அந்த ஒரு கோவமும் அந்த வெறியும் வந்து அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸில் காட்டணும். ஸோ அந்த மொமெண்ட் வந்து ஏன்னா எனக்கு நான் நடிச்செல்லாம் சொல்லித்தர மாட்டேன் ஆக்சுவலி, ஆக்டர்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் தான் பண்ணுவேன். ஸோ அந்த டிஸ்கஷன் போயிட்டே இருந்துட்டு அப்புறம் மத்தியானம் வந்து ஒரு லஞ்ச் டைம் அப்போ நான் சொன்னேன், சார் இப்போ பண்ண போகிறது தான் சார் வந்து இதில் நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து இந்த கேரக்டர் ஃபுல்லாகவே ஜஸ்டிஃபை பண்ணும். ஸோ எனக்கு என்ன எப்படி பண்ணும் அதெல்லாம் எனக்கு சொல்ல தரல சார், பட் டூ சம்திங் சொல்லிட்டு நான் வந்து போய் மானிட்டரில் உட்காந்துட்டோம். ஸோ அந்த ஷாட் அவர் பெர்ஃபார்ம் பண்ணார்ல, ஐ ஃபெல்ட் இஸ் அ கிரேட் பெர்ஃபார்மர். ஐ மீன் அந்த மொமெண்ட் ஐ ஃபெல்ட் ஹி ஹேஸ் அ கிரேட் ஆக்டிங் இது உள்ளே இருக்குன்னு. ஸோ ஐ வில் லவ் டு ஒர்க் வித் போத் ஆஃப் தெம் வெரி சூன். எஸ், ஸோ ஆனால் அடுத்த எல்இடியில் இன்னும் ஒரு பிக்சர் ஒன்று இருக்குது, இந்த ஃபைனல் பிக்சர். ஸோ அதை மட்டும் பார்த்தலாம் சார். நெக்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். சார், ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் ரெண்டுமே இதில் இருக்குது. இதை பார்த்தோன்னு டக்குன்னு என்ன தோணுது சார்? அப்பா பையன் அப்பா இறந்துட்டாரு, பட் பையனுக்கு ஒரு கதை தொடருமா? தொடரும். ஆஹா, சூப்பர். ஆஹா, அது கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட ஷாட் அது. ஆக்சுவலாக கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து ஒரு கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட பயங்கரமான ஒரு ஃபேன், நம்மளும் தான். அது கிட்டத்தட்ட சொல்லணுன்னா வேர்ல்டுக்கு எம்ஜிஆர் அவர், நம்ம தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு வேர்ல்டுக்கு எம்ஜிஆர் அவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு லெஜெண்டரி ஆக்டரை வந்து இப்போவும் அவர் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டு ஒரு இந்த மாதிரி அன்பான மக்கள்லேருந்து ஒருத்தர் வந்து அவரை எடுத்து அவரை டேக் பண்ணி ட்வீட் போட்டு அவர்கிட்டருந்தே ஒரு ட்வீட் வந்துச்சு, நான் அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் அந்த படம் கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ டீப்பாக கார்த்திக் சுப்ராஜ் சார் ஒரு மனசோடு அந்த விஷயத்தை பண்ணும்பொழுது அது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கே போய் சேர்ந்துருச்சு. அது டெஃபினட்டாக அது வந்து அது ஒரு விஷயம். அண்ட் ஒன் மோர் திங், எப்படி வந்து இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம், அதாவது இப்போ இருக்க ஜெனரேஷன்ஸுக்கு அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஓரளவு தெரியும், பட் அவ்வளோ ரொம்ப அப்டேட்டில் நிறையா படங்கள் பார்க்கல இல்லையா, மக்கள் வந்து பார்க்கல. இருந்தாலும் அவருடைய கட் அவுட் மாதிரி தான் இருக்குது அந்த ஷாட்டு, அந்த சிலவுட்டில் தான் இருந்துச்சு. பின்னாடி அந்த சன்பால் வந்து அவர் ஹேட்டில் அப்படி ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு ஷாட்டு சாரும் எடுத்திருப்பாங்க. அந்த ஷாட்டுக்கு தியேட்டரில் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. கிளின்ட் ஈஸ்ட்வுட் யாருன்னு தெரியாதவங்க கூட, அதாவது அந்த நேமை தெரியும், டே டு டே படம் பார்க்காதவங்க கூட அந்த ஷாட்டை கிளாப் பண்ணும்போது இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரஜினி சாருக்கு எவ்வளோ கிளாப்ஸ் இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலான கிளாப்ஸ் அந்த ஷாட்டுக்கு இருந்துச்சு. டெஃபினட்டாக ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஆமாம். கார்த்திக் சுப்ராஜ் சார், எனக்கு கதை எழுதும் போது அந்த ஏன்னா நம்ம வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது யூ டோன்ட் சூஸ் ஆர்ட் சூசஸ் யூன்ற மாதிரி ஒன்று வரும். ஸோ ஒரு மாதிரி சரியலாக வந்து ஏன்னா அந்த படத்தில் வந்து இந்த ஒரு கேமரா தான் வந்து ஒரு முக்கியமாக ஒரு என்டையர் ஒரு இனத்தோட தலையெழுத்தையே வந்து மாற்ற போகிறது வந்து அந்த ஒரு கேமரா தான். ஸோ அது வந்து அந்த சீசர் அப்படின்ற அல்லியன்ற ஒரு கேங்ஸ்டர் கையில் எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கும் போது எனக்கு சரியலாக வந்து ஒருத்தர் நம்ம எதிரே பார்க்காத ஒருத்தர் மூலமாக அந்த கேமரா வந்திருக்கணுன்ற மாதிரி அது தோணுனப்போ எனக்கு கிளின்ட் ஈஸ்ட்வுட் தான் வந்தார். பிகாஸ் இந்த ஸ்டோரிக்கும் இந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு இது எல்லாத்துக்குமே வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட் தான் ஒரு காட் ஃபாதர் மாதிரி. ஸோ அதுதான் பண்ணி வச்சேன். ஸோ அவர் சார் சொன்ன மாதிரி இப்போ கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட டீம்லேருந்து தே ஆர் டெல்லிங் இந்த படத்தை அவர் பார்ப்பார், டபுள் எக்ஸ் அவர் பார்ப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டிங் அதை பார்த்துட்டா ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் திங் டபுள் எக்ஸ் கேன் கெட். அதுதான் வெயிட்டிங். சூப்பர் சார், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. தென்னப்பன் சார், உங்களுடைய வார்த்தைகள். ஜிகர்தண்டா பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு ஊரில் நீங்கள் எல்லாருமே பார்த்து சொன்னது தான், நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. உண்மையிலே ராகு மாஸ்டர் வந்து என்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன் இந்த படத்தில். ஜெயசூர்யா சாரை சொல்லவே வேணாம், கார்த்திக் சுப்ராஜ் சார் லைனாக ஹிட்டு கொடுத்துக்கினே இருக்கார். சந்தோஷ் நாராயண் சார் சொல்ல வேணாம், அவரும் எல்லா படம் லைனாக ஹிட்டு கொடுத்து இப்போ தமிழில் தெலுங்கு வரைக்கும் பெரிய ஹிட்டு கொடுக்குறாரு. என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். மாஸ்டர், நான் வந்து நன்றியை வந்து வார்த்தையை தெரிவிக்க தாண்டி அதுக்கு மேலே ஏதாவது வார்த்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன் மாஸ்டர். ரொம்ப நன்றி மாஸ்டர். இதே மாதிரி உங்களால் நிறைய பேர் வந்து பயன்பெற்றுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நன்றி மாஸ்டர்.
உங்களுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து உங்களால் உங்கள் ஹெல்ப்பை வந்து யூஸ் வாங்கி அவங்க வந்து பயனடைஞ்சிக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க மாஸ்டர். அதுக்கு நன்றிக்கு மேலே வார்த்தை தான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். லவ் யூ மாஸ்டர், லவ் யூ மாஸ்டர், லவ் யூ மாஸ்டர். கீப் இன்ஸ்பைரிங் அஸ் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். மார்க்கு அவங்க அப்பனுக்கு ஒரு ஃபோன் பண்ணாண்டா. நான் உனக்கு 3 ஃபோன் பண்ணியிருக்கேன், நீ 1 மண்ணு கொடுக்கல. நீ பார்க்குற பொண்ணெல்லாம் லவ் பண்ண மாட்டேன், லவ் பண்ணுற பொண்ணை மட்டும் தான்டா பார்ப்பேன். என்னக்கா ட்ரெஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கு, ஆள் வேற மாதிரி ஆயினுக்கிறியே. பயங்கரமா இருக்குல்ல? ஆமா அக்கா, இப்பதாங்க ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுகிறேன். அந்த பொண்ணுக்கு எப்படியாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன். எங்க ட்ரெஸ் வாங்கலாம் இந்த மாதிரி? பாலா, இது நம்ம ஜெயச்சந்திரன்ல எடுத்ததுதான்டா. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜெயச்சந்திரன்ல இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட டெக்ஸ்டைல்ஸோட சேர்த்து ஃபர்னிச்சர்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ், சூப்பர் மார்க்கெட்னு எல்லாமே இருக்கு. அது சென்னையில மட்டும் டி நகர், பள்ளிக்கரணை, தாம்பரம்னு எல்லா பிரைம் லொகேஷன்ஸும் இருக்கு. நீ என்ன பண்ற, ஒன்று பண்ணு, உன் க்ரஷை கூட்டிட்டு கண்டிப்பா ஜெயச்சந்திரனுக்கு போ, எல்லாமே உனக்கு செட் ஆயிடும். ஓகே, அதாவது ட்ரெஸ் செட் ஆயிடும் சொல்றேன். ஓகேக்கா, ட்ரெஸ்ஸும் செட் ஆகும், க்ரஷும் செட் ஆகும். உடனே ஜெயச்சந்திரன் போறேன். கம் ஆன். டைட்டில் ஸ்பான்சர் சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லாண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் பாப்பி மேட்ரஸ் ஃபார் எவ்ரிவன். சப்போர்ட்டட் பை GT Holidays, சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஜெயச்சந்திரன் இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட், இது நல்வாழ்வுக்கான நேரம். SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஸ்பயர் லேர்னிங் ஃபார் இன்ஸ்பயர் ஃபியூச்சர். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பவர்ட் பை JNN இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்னை, இன்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள், அறிவுக்கும் ஆற்றலுக்கும். Sunland Refined Sunflower Oil and Poppy Mattress for Everyone presents behind its Gold Hall of Famers 2023. Supported by GT Holidays, Jayachandran, Shwastika Fresh Milk and Curd, SA College of Arts and Science, A to B Veg Restaurant. Powered by JNN Institutions Chennai, Engineering மற்றும் Arts and Science கல்லூரிகள்.